உங்களை பார்த்து யாராவது உங்களுடைய முகம் வந்து இஞ்சி தின்ற குரங்கு போல இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும் இல்லையா? அந்த சமயத்துல எதுக்கு கோபம் வருது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, இஞ்சி தின்ற குரங்கு போல உன் முகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்ப இந்த பதிவு உங்களுக்காக தான். காட்டு மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா? அந்த காட்டு மஞ்சள் கிழங்குகள் வந்து அநேகமாக இஞ்சியை போன்ற தோற்றத்தோட தான் இருக்குது. அதனால வேண்டி இந்த காட்டுல இருக்கக்கூடிய இஞ்சியை போன்ற தோற்றம் கொண்டது தான் காட்டு மஞ்சள் கிழங்கு. இந்த கிழங்கு மீது குரங்குகளுக்கு அலாதியான ஒரு விருப்பம் இருக்குது. அந்த வகையில காட்டு மஞ்சள் கிழங்குகள் வந்து காடுகள்ல தான் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த குரங்குகள் வந்து திருட்டுத்தனமாக இந்த மஞ்சள் கிழங்குகளை எடுத்து சாப்பிடுது. இதனுடைய ருசியை அறிந்ததுக்கு பிறகு அந்த கிழங்குகள் வந்து சாதாரணமான முறையில கிடைக்காது அப்படின்னு ஒருத்தவங்க. அந்த கிழங்குகள் வந்து அரிதான முறையில தான் கிடைக்குது. அதே மாதிரி இந்த இஞ்சியும் அதே காட்டுல வளரக்கூடிய ஒரு தாவரம். அந்த இஞ்சிய இந்த குரங்குகள் வந்து சாப்பிட்டுருமா. அதாவது இது காட்டு மஞ்சள் கிழங்கு அப்படின்னு தெரியாம அந்த குரங்குகள் அந்த இஞ்சி எடுத்து சாப்பிட்டுருது. அதுக்கு பிறகு அந்த குரங்கினுடைய முகபாவனையாக இருக்கட்டும், அதே மாதிரி கோபமும் வந்து அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. அதை பார்த்து தான் முன்னோர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, முகம் வந்து அதாவது உன்னுடைய முகம் இஞ்சி தின்ற குரங்கு போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகே காய்ஸ், இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.